சந்திரமோகன். வணக்கண்ணே. இன்னைக்கு என்ன தமிழ்நாடு பரபரப்பா இருக்கா? ஆமாண்ணே, இன்னைக்கு தாவேகா அரசு பதவியேற்பு முதல் பட்ஜெட், அதாவது மக்களை தலையெழுத்த மாற்றப்போகும் பட்ஜெட்டா இருக்குமா இல்ல கூடுதல் சுமையர் பட்ஜெட்டா இருக்குமா? அதுதான் நல்ல மக்களுடைய எதிர்பார்ப்பை நீங்க சொல்லி வருவது வேறல எடுத்து சொல்றீங்க. பொதுவா இந்த ஆகஸ்ட் மாசம் இப்போ இந்த தாவேகா அரசுக்கு ஒரு மைல்ஸ்டோன், ஒரு மைலேஜ் கொடுக்குமா அல்லது கரைபடியுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன் இதை மைல்ஸ்டோன் ஒரு மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம்னா, நிதிநிலை அறிக்கை, வேளாண் நிதிநிலை அறிக்கை, துறை வாரியாக விவாதங்கள், அதாவது மானிய கோரிக்கை, ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு நிதி வேணும்ன்றத அந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து சட்டசபையில நாங்க இதெல்லாம் செய்ய போறோம், இதெல்லாம் ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் நாங்க தொடர போறோம், இதெல்லாம் நிறுத்த போறோம், இதெல்லாம் புதுசா கொண்டு வர போறோம் அப்படின்னு துறை வாரியா பட்டியலிட்டு அதற்கு இவ்வளவு நிதி தேவைப்படுது, அதற்கு இந்த சட்டமன்றத்தினுடைய அவையினுடைய அனுமதி தேவை, அதற்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நீங்க எங்களுக்கு இதுக்கு ஒப்புதல் தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த விவாதம் தான் அனல் பறக்க போகுது. ஏற்கனவே தாவேகா அரசுடைய அணுகுமுறையில தோழமை கட்சியில இருக்கிறவங்களே கொஞ்சம் காண்டுல தான் இருக்கிறதா செய்திகள் வருது. என்ன கோவம்னா அவருடைய அணுகுமுறை வந்து நிர்வாகங்கள் சரியில்லை. நிர்வாகங்கள் இல்ல, இப்ப விஜய் வந்து தனி பெரும்பான்மையோட இல்ல, 118 இல்ல, இந்த தோழமை கட்சிகளுடைய வந்து துணையில தான், அதுவும் ஸ்டாலின் முதலமைச்சரா வரணும்னு தேர்தல் நின்று வெற்றி பெற்ற அந்த கட்சியினுடைய ஆதரவோடும், புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சரா வரணும்னு தேர்தல் நின்று வெற்றி பெற்ற அந்த கட்சியினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுல அவங்களுக்கு வாக்களிச்சாங்க நம்பிக்கை தீர்மானத்துல. ஆனா விஜய் என்னவோ ஏதோ தனி மெஜாரிட்டி இருக்கிற மாதிரி அவர் வந்து எந்த விமர்சனங்களையும் ஏத்துக்க தயாராகல. விமர்சனங்களை எதிர்கொள்வதற்கு விஜய் வந்து தயாராகல. பொது வாழ்வில் நீங்க சொல்லும்போது உள்ளவங்க வந்து அந்த விமர்சனம் தாங்கணும்னு சொல்லுவீங்க. அது வந்து அணு வாய்ந்த பேருங்க அண்ணா காலத்துல இருந்து அந்த புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடி வரைக்கும் பொது வாழ்க்கையில் விமர்சனம் தாண்டி தானே அவங்க அந்த இடத்தை அடைய முடியும். அது வந்து அணு வாய்ந்த அரசியல்வாதிகளுக்கு அது அடையாளம், முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதிகளுக்கு அது அடையாளம். இப்போ இது வரைக்கும் வந்து முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருந்தவங்கள கர்ம வீரர் காமராஜர், மூதறிஞர் ராஜாஜி, பேரறிஞர் அண்ணா, பக்தவச்சலம் ஐயா, இப்படி இந்த பட்டியலை வருகிற போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி அம்மா, புரட்சி தலைவர் எடப்பாடியார், அதே போல் அண்ணாவின் காலத்துக்கு பிறகு கலைஞர், அதே போல் மு.க. ஸ்டாலின், இவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரங்களா இருந்துதான் அந்த முதலமைச்சருடைய அந்த அரியாசனத்தில் போய் அமர்ந்தாங்க. ஒரு நீண்ட நெடிய பயணம். அதனால அவங்களுக்கு பக்குவம், அனுபவம், முதிர்ச்சி, பொறுமை, நிதானம் இதெல்லாம் அவங்களுக்கு இயற்கையாகவே வந்துடும். ஆனால் இவர் விமர்சனத்தை தாங்க முடியாதனால, இப்போ உதாரணத்துக்கு நீட்டு போராட்டம், மாணவர்கள் வந்து ஜென்சி தலைமுறைன்னு சொல்லி இந்தியா முழுவதும் போராடுற போது, தமிழ்நாட்டில் போராடுற போது அவங்கள கைது பண்ண அணுகுமுறை இருக்குல்ல, அந்த கைது பண்ணி இவர் தான் வந்து முதல்ல வந்து நீட்டு தேர்வுக்கு வந்து அனிதா இறந்த சகோதரியுடைய நம்ம பிள்ளைக்கு நேரடியாக போய் அஞ்சலி செலுத்தினார். ஆனால் அதே நீட்டு தேர்வில் வந்து போராடுகிற போது அந்த பொது உடைமை இயக்கத்தினுடைய அந்த எதிர்ப்பை இவர் சம்பாதிச்சிருக்காரு. அவங்க விமர்சனம் செய்யறாங்க. அப்புறம் எல்லாரும் சொன்னதுக்கு பிறகு இப்ப வழக்க வாபஸ் வாங்கி இருக்கிறதா அறிவிப்பு. அதை விட பெருமையா சொல்ற வழக்க வாபஸ் பண்றவங்க பெருமையா சொல்றாங்க, வழக்கு போடாம இருந்திருக்கணும். அது ஒரு முரண்பாடு. இந்த காவிரி இஷ்யூல பாத்தீங்கன்னா நடுவர் ஒன்று அமைச்சு உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லி காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு அமைத்து காவிரி மேலாண்மை ஆணையம் அமைத்து இதெல்லாம் கொடுத்து 53 வரை கூடி அவங்க வந்து ஒரு உத்தரவு போடுறாங்க. அந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்கு கர்நாடகா அரசு வந்து மறுக்குது. அப்போ அதுக்கு என்ன மாதிரி அணுகுமுறை? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்றாரு புரட்சி தமிழர் எடப்பாடி. எல்லா கட்சியும் கூட்டுறாங்க. ஆனா கர்நாடகத்துல கூட்டினாங்க,
அவங்க அந்த முதல்வர் வந்து அவர் அந்த கட்சிகளுக்கு எல்லாம் கட்சியில மதிப்பு கொடுத்தாரு. அந்த 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 மக்களுக்கு மரியாதை தர்றாரு. அங்க இருக்கிற மக்களுக்காக உழைக்கிற கட்சிக்கு மரியாதை தர்றாரு. இங்க எடுத்தேங்க அவிழ்த்தேன். அப்போ இந்த முரண்பாடு வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு போறேன் அப்படின்னு அங்க இருக்கிற முதல்வர் சொல்றாரு. இவர் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு அமைச்சர் போறாருன்றாரு, ஒரு அமைச்சர் போறேன்றாரு. அப்ப அங்க பொது உடைமைக்கு சேர்ந்த தோழமை கட்சியில இருக்கிறவங்க இந்த அணுகுமுறை சரியில்லை அப்படின்னு இதுல ஒரு முரண்பாடு. அப்புறம் மாற்றம்னு சொல்லி வந்த இந்த ஆட்சியில தலைமைச் செயலகம் மாற்றம். இப்போ நிதியே இல்லாம கடன் அளவுக்கு இந்த 22,000 கோடி வாங்கிட்டாங்க இந்த 3 மாசத்துல. அப்ப அது குறித்து என்னன்னு கேட்கறதுக்கு நாதி இல்லை. ஆனா தலைமைச் செயலகத்தை 11 கோடியில வந்து இன்றைக்கு இடமாற்றம் செய்து அங்க முதல்வருடைய அலுவலகமும் அந்த 10வது மாடியில அவர் கடலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு செஞ்சிருக்காங்க. இதுல பொது உடைமை இயக்கத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினரை விமர்சனம் செஞ்சிருக்காங்க. இப்படி பட்டியலிட்டு சொன்னா முரண்பாடுகள் வந்து இந்த 3 மாசத்துல தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. நேற்று கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரே பரபரப்பு. காவிரிக்கு தண்ணிக்கு சண்டை போடுங்கப்பா, ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு தமிழ்நாடு எதிர்பார்க்கிற போது நம்ம திரிசா அன்னிக்காக வந்து தமிழ்நாடே கொந்தளிச்சு. இதுல இன்னொரு விஷயம், நீங்க ரைட்டு, இதுல வந்து இந்த பாலியல் உலக அதிகரிச்சுட்டே இருக்கு. அந்த மாதிரி நடவடிக்கை எதுவும் எடுக்கல. இப்ப அந்த தாவேக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா, என்ன விஷயம், அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரே வந்து இன்றைக்கு ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேல இவர் தான் வந்து இது பண்ணாருன்னு பகிரங்கமா அவங்க கட்சியை சேர்ந்த பெண்ணே வந்து புகார் கொடுக்குறாங்க. அதே போல தாவேக மாவட்ட செயலர் மீது என்னை நிர்வாணப்படுத்தி இந்த மாதிரி வந்து இவர் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சாருன்னு ஒரு பெண் வந்து தானா முன் வந்து இன்னைக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா நீங்க சட்டம் ஒரே சீரா இருக்கணும்ல. சட்டத்துக்கு முன்னு எல்லோரும் சமம். ஆர்டிகல் 14 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அது ஒரே மாதிரி நடவடிக்கை இருந்தா இங்க அப்படி இல்லையே. இங்க குடும்ப குலவிளக்கு எங்க தங்கச்சி திரிசாவை வந்து யார் பேசுறதுக்கும் அனுமதி இல்லைன்றத ஒரு ட்ரெய்லர் காட்ட தான் இந்த அதிரடி நடவடிக்கை. உங்க அறிக்கையில நீங்க சொல்லியிருந்தீங்க, காவிரிக்கு காட்டின இந்த 2 கட்சிகளும் சரி, திரிஷா கட்டின விதத்துல காவிரி பிரச்சனைக்கு காட்டினா நல்லா இருக்கும். ஆமா, இவ்வளவு வேகமும் நம்ம தெளிவறிவு வேலை என்ன எதிர்பார்க்கிறோம்னா, நேற்று பேசுகிறாரு ஆர்ப்பாட்டத்துல எதிர்கட்சி தலைவர். இரவோடு இரவா புகார் பெற்று அங்க வந்து எஃப்ஐஆர் போட்டு தஞ்சாவூர்ல இருந்து காவலர்கள் வந்து இங்க காலையில வர்றாங்க. திரும்ப இங்க இருந்து அவர் அழைச்சிட்டு போறாங்க. விசாரணைன்றது வந்து இப்ப தஞ்சாவூருக்குள்ளே அவ்வளோ காவல்துறையை வச்சு அவங்களால நுழைய முடியலன்னு ஒரு செய்தி வருது. திரும்ப வந்து அவங்க வேற இடத்துக்கு மாத்துறாங்க. செங்கிப்பட்டியில போய் விசாரணை பண்றாங்க. இன்னொரு விஷயம், அவங்க இந்த அளவுக்கு அங்க தஞ்சாவூர் காவல்ல இங்க விசாரிக்கலாம்ல, அதைத்தான் சொல்றேன். செங்கிப்பட்டியில வச்சு விசாரிச்சவரு அந்த எஸ்பி வந்து அந்த மாதிரி சட்ட விதிமுறை இருக்கா விசாரணைக்காக வந்து அதிகாரிகள் வந்து யாரு வீட்டுக்கு வேணாலும் இங்க கூட்டு விசாரிக்கணும் அந்த கிடையாது, அங்கேயே விசாரிக்க. நீங்களே நேற்று பாத்தீங்கல்ல. ஆமா, இங்க கூட்டி போய் 1 மணி நேரம் விசாரிச்சிருக்கோம், வீட்டிலே வச்சு 1 மணி நேரம் விசாரிக்கிறதுக்கு என்ன வேறுபாடு? அவருக்கு நேற்று நீங்க சொல்லும் போல உதயநிதிக்கு நேற்று வந்து ஒரு பிரச்சாரம் மாதிரி என்னமோ அவருக்கு வந்து தியாகி பட்டம் சூட்டின மாதிரி முடி சூட்டின மாதிரி அவங்க கட்சிக்காரங்க கொண்டாடுறாங்க. ஆமா, எதிர் தரப்புல தாவேக்காரங்க கண்டிச்சு அவங்க இனிப்பு வழங்கி கொண்டாடுறாங்க, போராடுறாங்களே. முதலமைச்சர் ஜெயகாந்தன் நீ கூட அறிக்கை பார்த்தேன். அணைகள்ல வந்து 53% தண்ணீர் குறைஞ்சு போச்சு. அரிசி விலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டுமே வேண்டிக்கிட்டு இருக்கு. அந்த வேகத்தை இதை காமிக்கணும்னு சொல்லி அணைகள்ல வந்து இதாயிடுச்சு, தண்ணி குறைஞ்சு போச்சு, அரிசி விலை கூடி போச்சு, மின்வெட்டு பிரச்சனை தலைவரிச்சு ஆடுது. இப்படி பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு பிரச்சனையும் பாலியல் வன்கொடுமை பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைன்னு சொன்னாங்க, என்ன ஆச்சுன்னே தெரியல. அவங்கள காணவில்லை சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு போஸ்டர் ஓட்டார் குறையா இருக்கு. போதைப்பொருள் நடமாட்டத்துக்கு அறிவிச்சாரு, கட்டுப்படுத்துறதுக்கு சிறப்பு படை, அது எந்த படைன்னு தெரியல. இப்படி ஒரு தீர்க்கப்படாத பிரச்சனைகள் தலைக்கு மேல முதலமைச்சர் கவனத்துக்குள்ள போகுதா? இந்த மாதிரி பிரச்சனைகள் இவ்வளவு பெரிய கலவரம் தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னா முதலமைச்சருக்கு தெரியாம அவர் நேற்று தலைமைச் செயலகத்துலதான் இருந்தாரு. நேற்று நம்ம முதல்வர் விஜய் வந்து தலைமைச் செயலகத்துலதான் இருந்தார். மொத்தத்துல நம்ம என்ன சொல்றோம்னா, ஆட்சியும் அதிகாரமும் மக்களுக்கு சேவை செய்தானே தவிர
இது போன்ற வந்து தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் வந்து பொதுவாக வந்து அவதூறு வழக்குகள்லாம் வந்து ஒரு வழக்கு போடுவாங்க, விசாரணை பண்ணுவாங்க. இது ஏதோ உதயநிதிக்கு விளம்பரம் தேடி தர்ற மாதிரி அதான் அவங்க நடத்தின அந்த ஊர்வலத்தை பார்த்தா கோர்ட்டே வந்து நீதிமன்றமே வந்து 12 மணி வரைக்கும் நடவடிக்கை பொறுத்திருக்குன்றாங்க. ஆமா திரும்ப வந்து இன்னைக்கே விடுங்கன்றாங்க. அப்ப முதல்வர் விஜய் வந்து தன்னுடைய அதிகாரத்தை காட்டுவதற்காக இந்த கைது நடவடிக்கையா, அவரு உதயநிதி ஸ்டாலினும் வந்து நாவடக்கம் இல்லாமல் பேசினது இப்போ ஒட்டுமொத்தமா தமிழ்நாடே கொந்தளிச்சு போயிருக்கிறது. எதற்காக இந்த போராட்டம்? காவிரிக்கு போராடுறதுக்கு நாதி இல்லை. காவிரி தண்ணி வரலன்னு கண்ணீர் வெடிக்கிற விவசாயிகளுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு இந்த தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் நாதி இல்லை. ஆனா நம்ம அண்ணி திரிசாவுக்காக காவிரி தண்ணியை மறந்துட்டு 2 பேருக்கும் கத்தி சண்டை போடாத குறை தான் இது. கத்தி சண்டை போட்டுக்கிட்டாங்க. தாவேக்கா ஒரு புறம், திமுக ஒரு புறம். இதை பார்த்து வந்து தமிழகத்துக்கு தலைகுனிவு. பாராளுமன்ற கூட அவர் எடப்பாடி கூட 1 லட்சம் ஏக்கர் வந்து அந்த வந்து பயிர்கள்லாம் ரொம்ப கரின்னு ஏதோ சொன்னாரு. கரிச்சு நிவாரணம் கொடுக்கணும், அதுக்கு பதில் இல்லை. ஆமா, நேத்து கூட அது சொன்னாரு. ஆனா அவர் ஒருத்தர் தான் அந்த காவிரி கொண்டு போயிட்டே இருக்காரு. மொத்தத்துல இது எங்கே போகிறது தமிழகம்? இந்த ஆகஸ்ட் மாதத்துல சட்டசபையில சும்மா என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதிரடி காட்டுமா ஆளுங்கட்சி, எதிர்த்து விளையாடுமா எதிர்கட்சி? விவசாய முதலமைச்சராக அனுபவம் பெற்ற புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவருடைய அணுகுமுறையை தமிழ்நாடு இன்னைக்குதான் மெச்சி கொண்டாடுறாங்க. இங்க 2 பேரும் போட்டுக்கிற அவர் கரெக்டான ஒரு சொன்னார். அது சொன்னார். அவரு 2 பேர் ஆளுங்கட்சி எதிர்கட்சி போட்டுக்கிற கொலா சண்டடியை பார்த்துட்டு இப்பதான் புரட்சி தமிழ் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போதும் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போதும் அவருடைய அணுகுமுறையை பார்த்து அன்னை தமிழகம் பாராட்டுகிற காலம் வந்து கொண்டே இருக்கிறது என்பதை சொல்லி துள்ளி வருகிற வேலையில நிறைவு செய்து நன்றி, வணக்கம்.